வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க பெரியப்பாவை காப்பாற்றுவாங்க இல்லையா, சோழனுடைய பெரியப்பாவை. அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு என்னமோ உன் மேலே தாண்டா சந்தேகமாக இருக்குன்னு சோழனை பார்த்து சொல்லியிருப்பாரு. அப்போ அதுக்கு சோழன் சொல்லுவான், ஏதோ ஆபத்தில் இருக்கீங்கன்னு வந்து காப்பாற்றுனா நீங்கள் என் மேலேயே சொல்கிறீங்க, யாருன்னே தெரியல, நாங்கள் வந்து உங்களை போட்டு அடிக்கிறாங்கன்னு தானே காப்பாற்றணும், இப்போ என்ன அப்படி எங்கள் மேலே பழி போடுறீங்கன்னும் போது உடனே இவங்க நிலா சொல்லுவாங்க, ஆமாம் உங்களை யாரோ 2 பேர் அடிச்சிட்ருக்காங்கன்னு தானே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம், இப்படிலாம் பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது இவர் சொல்வார், இல்லை எனக்கு வந்து ஏன் சொத்து விவரம்லாம் அவங்க கேட்டு அடிக்கணும், ஒரு வேளை எனக்கு நீங்கள் தான் ஆளை வச்சு இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி அவங்க பெரியப்பா சொல்வாரா. அப்போ அதுக்கு அவன் சொல்லுவான், உங்களை அடிக்கட்டும்னு விட்டுருக்கணும், நாங்கள் வந்து காப்பாற்றணும் பாருங்க, அதான் எங்கள் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நிலாவும் சொல்லுவாங்க, தப்பு அங்கிள், நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, நாங்கள் பாவம் தானே காப்பாற்றணும் அப்படின்னு. சரி சரிம்மா சாரிம்மா அப்படின்னோடனே சரி இவன் சொல்வான், சரி பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவான். சரிம்மா நான் பார்த்து போகிறேன்ட்டு அவர் ஒரு மாதிரி பதட்டமாகவே ஆகிட்டு என்ன பண்ணுவார், அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து நிலா சொல்லுவாங்க, பார்த்தீங்களா சொத்து வந்து இப்போது உங்கள் அப்பா கிட்ட தான் இருக்குது அந்த உயில் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அந்த இடத்துல பல்லவனும் பாண்டியனும் வராங்க. வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, எப்படி அண்ணி எங்களோட நடிப்பு சூப்பராக, சூப்பர்டா எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்போது பல்லவன் சொல்லுவான், அண்ணி நீங்கள் என்னை நிஜமாகவே அடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது ஆமாடா ரியலாக இருக்கணும்ல, அதான் சில விஷயம்லாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக ஃபன்னாக வருவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் காருக்குள்ளே அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. சோழனும் நிலாவும் இந்த மாதிரி சொத்தை அடுத்து அந்த வீட்டிலேருந்து எடுக்கணும்ல, அவங்க அப்பா கிட்ட தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த சீல் வச்ச வீட்டில் தானே இருக்கும் அந்த சொத்து, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த சீல் வச்ச வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவான், சரின்னு சொல்லிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பஜ்ஜும் வாங்கின்னு வருவான். நீங்கள் சாப்பிட்றீங்களான்னொன்னே இல்லை வேணாம் சொல்லிட்டு அவங்க காஃபி மட்டும் குடிப்பாங்க நிலா. இவன் என்ன பண்ணுவான், பஜ்ஜி அந்த காஃபிக்குள்ளே வச்சு சாப்பிடுவோன்னா, ஐயோ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கொமட்டுவாங்க, ஐயே என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே எனக்கு இல்லைங்க இப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பானா. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன வேலைக்கு வந்திருக்கோம் நீங்கள் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு, இருங்க சாப்பிட்டு பொறுமையாக போய் வேலையை பார்க்கலான்ற மாதிரி சோழன் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவான். சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் அப்போ இவங்க கேட்பாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே வீட்டை வந்து காரை வந்து வீடு முன்னாடி நிறுத்திட்டு போய் தேடலாம் அப்படின்னோன்னா, ஏன் உங்கள் பெரியப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வர்றதுக்கா, இங்கே நிப்பாட்டிட்டு வாங்க நடந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் நடந்து அப்புறம் போனால் அந்த வீடு தான் அந்த சீல் வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, கேட்டையும் பூட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இவரில் பூட்டி இருக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே இவனும்லாம் ஆமாம் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு யோசிக்கும்போது நிலா சொல்லுவாங்க, உடச்சிடலாமா அப்படின்னோன்னா, என்னங்க பேசுகிறீங்க உடச்சிடலாம்னு சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு மட்டும் போலீஸ் வராதா, நீங்கள் தானே சொன்னீங்க உடச்சா போலீஸ் வரோன்னு அப்போ சோழன் சொல்லுவான். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னோன்னா அப்போ இவன் சொல்லுவான், நம்ம எகிரி குதிச்சு தாங்க போகணும், நீங்கள் போர்ட்ஸ்லலாம் கலந்துருக்கீங்களா அப்படின்னோன்னா இல்லையே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் படித்தேன்றீங்க, என்னத்தை படிச்சிங்க நீங்கள் அப்படின்னும் போது ஏன் அதெல்லாம் தான் தெரியும், நம்ம ஸ்போர்ட்ஸ் படித்தாதான் இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துருந்தா தான் இந்த மாதிரிலாம் கேட்டுலாம் ஏற முடியுமா, நான் அதெல்லாம் ஏறிக்குவேன் அப்படின்னோடனே சரி ஏறுங்க அப்படின்வான். ஏற பார்ப்பாங்க, நிலாவால் முடியாது. அப்போ என்ன பண்ணுவான், இருங்க நான் காலை பிடிச்சி தூக்குறேன்னொன்னே நிலாவில் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்வாங்க. என்னங்க நீங்கள் தொடவும் கூடாதுன்னா அப்போ நீங்கள் எப்படிங்க ஏறுவீங்க அப்படின்னு. சரி என்னை பார்த்து ஏற்றி விடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து சில ஃபன்னாக இருக்கும், அந்த இடம்லாம் கொஞ்சம் பார்க்க காமெடியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படி தூக்கி விட்டு அதுக்கப்புறம் ஏறி 2 பேரும் எகிரி குதிச்சு அந்த கேட்டு வழியாக போயிடுவாங்க. போனால் உள்ளே வந்து சீல் வச்சுருப்பாங்க, இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி சீல் வச்சுருப்பாங்க. ஏதாவது இருக்கா உள்ளே போகிறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு சோழனும் என்ன பண்ணுவான், சுற்றி தேடிக்கிட்டே வருவான், ஒரு இடமும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது குப்பை தொட்டி பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரு ஏணி ஒன்று இருக்கும். அப்போ சோழன் சொல்லுவான், ஏங்க அங்கே பாருங்களேன் அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்லுவானா. அவன் வந்து ஏணியை பார்க்க மாட்டா நிலா, குப்பையை பார்த்துட்டு இது என்ன குப்பையை காமிக்கிறீங்க, தூக்கி என் தலையில் கொட்டுங்க அப்படின்னு. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அங்கே ஏணியை பாருங்க அப்படின்னோன்னா, ஓ ஏணியா அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோன்னா, நீங்களாம் எப்படி ஆர்கிடெக்ட் ஆனீங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஏங்க இதுக்கும் என் படிப்புக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஏணியை வச்சு மேலே ஏறி நம்ம ஓட்டை பிரித்து தாங்க உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ இவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் கீழே நில்லுங்க, நான் வேணால் மேலே போய் ஓடை பிரித்து
உள்ளே இறங்குறேன்னொன்னா நீலாம் சொல்லுவாங்க, இங்கேயா? ஐயோ! எனக்கு இங்கே கொசு கடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு சோழன் சொல்லுவான், நான் வேணா உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டு உங்களை திருவண்ணாமலையில் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுறவா அப்படின்வான். அப்போல்லாம் இவங்க எதுக்குங்க எதுக்கெடுத்தாலும் என் மேலே கோச்சிக்கிட்டே இருக்கீங்க, வேற என்னங்க நீங்கள் இப்போ வந்து உயில் எடுக்கணுன்ட்டீங்க, இப்போ இந்த உயில் எடுக்கிறதுக்காக என் உயிரை சாவடிப்பீங்க போல் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே என்ன பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே பொறுமையாக இவ சொல்வேன், என்னால் கீழெல்லாம் நிற்க முடியாது, நான் மேலேயே உங்கள் கூடயே வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் ஏணி வச்சு ஏறி ஓட்டு மேலே அப்படியே நடந்து போவாங்க. நடந்துட்டு இவளுக்கா பயமாக இருக்கும், எங்கே கீழே கீழே விழுந்துட போகிறோன்ட்டு. எங்கே விழுந்துட மாட்டோம்ல அப்படின்னு கேட்டே போவாளா. ஏங்க நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, எல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்காந்து வச்சுட்டு ஓடை பிரிச்சுக்கிட்டே இருப்பான். பிரித்து என்ன பண்ணுவான், ஒரு ஓடை எடுத்து நிலா கிட்ட கொடுப்பான். நிலா என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு எங்கே வைக்க அப்படின்னு சோழன்கிட்டே கேட்பாங்களா. தூக்கி என் தலையிலேயே போடுங்க அப்படின்வாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, திரும்ப தூக்கி தலையில் போடுவோம். ஏங்க சும்மா தாங்க சொன்னேன், என்னங்க நீங்கள் என்னமோ ஆர்கிடெக்டர் படிச்சிருக்கேன்றீங்க, ஒரு விவரமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னா. ஏங்க என்னங்க சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் என் படிப்பே எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீலாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும், சரி நான் வந்து ஓடை பிரித்து உள்ளே இறங்கிடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கேயே உட்காந்துருங்க. இங்கே உட்காந்து நான் என்ன பண்ணேன், நான் உடஞ்சி கிடிஞ்சு கீழே விழுந்துட்டேனா அப்படின்னு நிலா கேட்பாங்களா. அதெல்லாம் விழ மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே உட்காந்து நான் என்னங்க பண்ணேன், ஸ்டாரை எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்வானா. இவங்க 1 2ன்னு எண்ணுவாங்க. ஏங்க இப்போ எண்ணாதீங்க, நான் போனதுக்கப்புறம் எண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லுவானா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், கைத்தை கட்டி உள்ளே இறங்கிடுவான். இறங்குனதுக்கப்புறம் போய் ஒரு ஒரு பொருளாக போய் உள்ளே தேடிக்கிட்டே இருப்பான். ஜாமான் இது அதுன்னு எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அரிசி ட்ரம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து தேடுவானா. அப்போ நீலாம் கேட்பாங்க, ஏங்க அரிசி ட்ரம்லலாம் எப்படிங்க இருக்கும், என்ன நீங்கள் என்ன பொங்க வச்சா சாப்பிட போகிறீங்க, போய் அரிசி இதை வச்சுட்டு வேற எதையா தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களையும் நான் உள்ளே இறக்கி இருக்கணும், பாவம்னு உங்களை மேலே உட்காந்து வச்சிடல, அதான் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் தேடுவான். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த அந்த இதோட என்ன ஆகுது, எபிசோடு முடியுது. அதுக்கு அடுத்த நாளைன்னு கொஞ்சம் சீன் போடுவாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பாக்கு ஏதோ இவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சா, இல்லை யாரோ வந்திருக்காங்கன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல். அதை வச்சு என்ன பண்ணுறாரு, அவங்க பெரியப்பா லைட் அடிச்சுட்டு வந்து அந்த வீட்டை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன ஆகுது, அந்த உயில் கண்டுபிடிச்சாங்களா என்னன்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.